ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து தென்காசி வரைக்கும் நாம எஸ்இடிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். இந்த எஸ்இடிசி பஸ் வந்து பெங்களூர்ல இருந்து எடுத்து தென்காசி வரைக்கும் போற பஸ். ஹோசூருக்கு வந்து 5:45 வரும் சாயங்காலம். அடுத்த நாள் காலையில 6 மணி போல நாம தென்காசி ரீச் ஆயிடுவோம். ஸோ வாங்க, இன்னும் வந்து ஒரு 1/2 hour டைம் இருக்கு. நாம 5:15 இருக்கோம் ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல. இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரத்துல நமக்கு பஸ் வந்துடும் ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. சூப்பரான ஒரு ஃபுல் நைட் டிராவல் தான் நம்ம ஹோசூர்ல இருந்து தென்காசி வரைக்கும். செம சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம சாயங்காலம் 5:15 ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. அப்பாவு பிள்ளை பேருந்து நிலையம். ஸோ நம்ம பெங்களூர் ஹைவே இருக்கு பாருங்க, இந்த வழியில தான் வரும் பஸ். ஈவினிங் டைம் டிராஃபிக்கா இருக்கும், அதனால கொஞ்சம் டைம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு 15-20 மினிட்ஸ் லேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா பஸ்ஸும் இப்படி பெங்களூர் ஹைவேல வந்து நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகும். லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் கூட, எஸ்ஏடிசி பஸ்ஸஸ் கூட. இதெல்லாம் வந்து பெங்களூர் போற பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்குள்ள போகணுன்னே நம்ம எஸ்இடிசி டைம் கீப்பிங் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போற எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். வாங்க உள்ள போய் வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கோங்க. ஸோ பெங்களூர்ல இருந்து எடுக்கிற லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து பிக்கப் பண்ணிட்டு தான் போகும் பேசஞ்சர்ஸ். அது போக ஹோசூர்ல இருந்தே வந்து நிறைய லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் கிளம்புங்க. ஈவினிங் டைம் பார்த்தோம்னா நிறைய லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் கிளம்பும். கேரளாக்கெல்லாம் கூட பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. கொல்லம்க்கு ஒரு பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. திருவனந்தபுரம்க்கு இருக்கா என்னன்னு தெரியல. பட் பாலக்காடு திருச்சூர் வழியா போற ஒரு பஸ் இருக்கு. ஆமாங்க, எர்ணாகுளம் போற பஸ் இருக்கு. திருவனந்தபுரத்துக்கு இல்ல, எர்ணாகுளம் போற பஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி கேரளாக்கும் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது போக பாத்தீங்கன்னா திருச்செந்தூர், ராமேஸ்வரம், இந்த மாதிரி நிறைய லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் வரும். நான் ஆக்சுவலா நம்ம பஸ் வந்து தென்காசி வரைக்கும் தான் போகும்னு நினைச்சேன். பட் ஆனா இது வரைக்கும் செங்கோட்டை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. ஸோ ஆக்சுவலா வந்து நான் 5:45 வர வேண்டிய பஸ் 6:45 தாங்க ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா அவ்வளவு டிராபிக் இருக்கும். ஈவினிங் பீக் அவர் டிராபிக் இல்ல பெங்களூருக்குள்ள. அதனால எப்பவுமே வந்து இந்த மாதிரி லேட் ஆயிடும். அதுவும் வீக்கெண்ட் எல்லாம் கேட்கவே வேணாம். வீக்கெண்ட் வந்து எல்லாம் அங்க ஒர்க் பண்ற மக்கள் எல்லாம் வந்து அவங்களோட பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்லயும் நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா தமிழ்நாட்டுக்குள்ள. அதனால வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து 1 மணி நேரம் லேட்டுங்கிறது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆனா கூட பஸ் வரும் நம்ம ஹோசூருக்கு. ஸோ நம்ம பஸ் வந்து நம்ம போர்ட் பண்ணி கிளம்பியோ ஆச்சுங்க. ஸோ சீட் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு. சார்ஜிங் பாயிண்ட் வேற கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசா விட்டுருக்காங்கல்ல எஸ்இடிசி பஸ், அந்த லைட் கிரீன் பீச் கலர்ல. ஸோ அந்த பஸ்ல தான் வந்து நம்ம டிராவல் பண்றோம் செங்கோட்டைக்கு. அந்த புதுசா விட்டுருக்கிற எஸ்இடிசி பஸ் தான் ஆப்ரேட் பண்றாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் ஆயிருக்குங்க. இந்த பஸ் அப்கிரேட் பண்ணி கிட்டத்தட்ட 1 year ஆகுது. ரொம்பவே சூப்பரா இருக்கு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய டிராவல் பண்ணிருக்கோம். பட் ஆனா செங்கோட்டை பஸ்ல டிராவல் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம தென்காசி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். தென்காசியில இறங்கினதுக்கு அப்புறம் இந்த பஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான், ரொம்ப எல்லாம் டிஸ்டன்ஸ் கிடையாது நம்ம தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க பெங்களூர் ஹைவேல. ஸோ இது வந்து பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற சர்வீஸ் ரோடு. ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஃபிளவர் மார்க்கெட் எல்லாம் இருக்குங்க. 24/7 பிஸியா இருக்கிற ஏரியா. ஏன்னா இங்கிருந்து வந்து நிறைய பக்கத்து ஸ்டேட்ஸ்க்கும் சரி, நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய வெளியூர்களுக்கு வந்து வெளி டவுன்களுக்கு வந்து இங்க பூக்கள் அனுப்புவாங்க ஹோசூர்ல இருந்து. அதனால எப்பவுமே வந்து லோடிங் அன்லோடிங்னு பிஸியா இருக்கும். நம்ம 2-3 மார்க்கெட் இருக்கு ஃபிளவர் மார்க்கெட்ஸ். அது போக பாத்தீங்கன்னா முக்கியமான ஹோசூரோட கமர்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் வந்து இங்கதான் இருக்கு. ஜிஆர்டி, அஞ்சப்பர் ஹோட்டல், இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால எப்பவுமே பிஸியா இருக்கிற ரோடு இது வந்து பாகலூர் ரோடுங்க. ஸோ பாகலூர் ரோடு கிராஸ் பண்ணி நாம டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் பாத்தீங்கன்னா பத்லப்பள்ளி, சிப்காட் எல்லாம் தாண்டி நம்ம சானமாவு ஃபாரஸ்ட் வழியா டிராவல் பண்ணுவோம். நம்ம ஹோசூர்ல இருந்து எடுத்து இந்த பஸ் பாத்தீங்கன்னா
சூளகிரி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்மபுரி பைபாஸ். ஆக்சுவலா புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பஸ்ஸஸ் வந்து உள்ள போயிட்டு தான் போறாங்க தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. பட் நம்ம பஸ் போகுமா என்னன்னு தெரியல. அங்க ஏதாவது போர்டிங் இருந்துச்சுன்னா போவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சேலம்ல ஒரு பிரேக் இருக்கும். சேலம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரூர், திண்டுக்கல், மதுரைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர், ராஜபாளையம் வழியா நம்ம தென்காசி ரீச் ஆகும். எப்படி வந்து காலையில 6 மணி ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா 1 மணி நேரம் லேட்டா வந்திருக்காங்க. நைட்டு டைம் பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, இல்லாட்டி காலையிலயும் வந்து நாம 1 hour லேட்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6 மணிக்கு ரீச் ஆகுறது வந்து அரௌண்ட் 7 மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி நம்ம டிராவல் பண்றோம், ஸ்பீட் பிக்கப் பண்றாங்களா என்ன அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இடையில டின்னர் பிரேக் எங்காவது நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலி வந்து கிருஷ்ணகிரியில நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு தாபால நிறுத்துவாங்க. நம்ம பஸ் எங்க நிறுத்த போறாங்கன்னு தெரியல. சோ ஈவினிங் டைம் வந்து டிராவல் பண்றதே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா தாங்க இருக்கும். அதுவும் சம்மர் டைம்ல நம்ம டே டைம்ல எல்லாம் டிராவல் பண்ணா சரியான வெயிலா இருக்கும். சோ சம்மர்ல நைட் டைம் டிராவல் பண்ற ஒரு இன்பமே தனிதான். டே ஃபுல்லா வந்து சுட்டெரிக்கிற வெயில் இருக்கும்போது ஈவினிங் வந்து அப்படியே கூல் பிரீஸ்ல டிராவல் பண்றது, அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ மக்கள் இங்க நம்ம ஹோசூர்லயே வந்து புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. பத்லப்பள்ளி ஏரியால தான் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பத்லப்பள்ளி ஏரியா தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ எப்படி வந்து இன்னொரு 1 year ஆயிடும் நினைக்கிறேன் பத்லப்பள்ளி நியூ பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ஓபன் பண்றதுக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா ஒன்னு நேஷனல் ஹைவே மேல இருக்கும், அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்னு வந்து சிட்டில இருந்து அவுட்ரு. சோ அதேமா வந்து மக்கள் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் மினி பஸ்ஸஸ், ஆட்டோஸ் இந்த மாதிரி பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா பத்லப்பள்ளிக்கு பக்கத்துலதான் வந்து சிப்காட், அசோக் லேலண்ட் எல்லாம் இருக்கு. அதனால நிறைய ஒர்க்கிங் பாப்புலேஷன் தங்குற ஏரியாங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து அது ஈஸியா இருக்கும் கம்யூட் பண்றதுக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வரப்போகுது, பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ மக்களே நம்ம ஹோசூர் சிட்டி தாண்டி இப்போ நேஷனல் ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சானமாவு ரிசர்வ் ஃபாரஸ்டையும் தாண்டியாச்சு. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் சூளகிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சூளகிரி டிராவல் பண்ற போது நம்ம சைட்ல வந்து அவ்வளோ தாபாஸ் பார்க்கலாங்க. இது வந்து மெயின் ஹைவே இல்ல, அதுவும் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறதுனால நிறைய வந்து ரோட் சைடு தாபாஸ் இருக்கும். நல்லா பாஷான அடையார், ஆனந்த பவன், A2B அந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் இருக்கும். நம்ம நார்மல் பஞ்சாபி தாபா, அந்த லாங் டிஸ்டன்ஸ் லாரிஸ் எல்லாம் நிறுத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தாபாஸா இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ், நம்ம டிராவலர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ். சானமாவு ரிசோர்ட் ஃபாரஸ்ட் தவிர பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி போற வரைக்குமே வந்து நிறைய காடுகள், மலைகள்னு இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ரோடு. நம்ம கிருஷ்ணகிரி போற வரைக்குமே வந்து நல்லா சீனிக்கா இருக்கும். அதே மாதிரி ஆபத்துன்னு இருந்த ரோடுங்க. நிறைய டேர்னிங்ஸ் எல்லாம் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அடிக்கடி வந்து இங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். இப்ப கொஞ்சம் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக்கா இருக்கு. சோ மக்களே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓவர் நைட் ஜேர்னி செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. மக்களே டைம் 8:15 ஆகுதுங்க. நாம ஒரு தாபால நின்னுட்டு இருக்கோம். இது வந்து SATC அப்ரூவ்டு தாபாங்க. நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், ஃபுட்டு, இங்க பாருங்க டிராவல் அக்சசரிஸ் விற்கிற ஷாப்பு, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ்னு ஆல் இன் ஒன் அழகுராஜாவா இருக்கு. ஆம்னி பஸ்ஸஸ், TNSTC, SATC பஸ்ஸஸ் எல்லாமே இங்க தான் நிக்கிறாங்க. யூஸ்வலா ஆம்னி பஸ்ல வந்தா ஹோட்டல் சரவணபவன் ஒன்னு இருக்கும் நம்ம கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல. இன்னைக்கு வந்து இந்த பஸ் இந்த தாபால நின்றுருக்கு. ஹோசூருக்கு 5:45 வர வேண்டிய பஸ் 6:45 தாங்க வந்துச்சு. யூஸ்வலா பெங்களூர்ல இருந்து வரும்போது எப்பவுமே இந்த மாதிரி லேட் ஆயிடும். ஏன்னா சரியான டிராபிக்கா இருக்கும். ஈவினிங் நல்லா பீக் ஹவர்ல வேற வராங்களா. நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாம் தாண்டி வர்றதுனாவே வந்து ஒரு பெரிய வேலை தான். அதனால 1 hour லேட்டு. பட் ஆனா போற வழியில பிக்கப் பண்ணிடுவாங்க. காலையில நம்ம ரீச் ஆகிற டைம் பாத்தீங்கன்னா டான்னு கரெக்டா ஸ்கெட்யூல் டைம்ல ரீச் ஆயிடுவோம். சில பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே ரீச் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம பஸ் எப்படின்னு தெரியல. நம்ம டிராவல் பண்ற SATC பஸ் தென்காசி வரைக்கும் போகுது. நம்ம செங்கோட்டை வரைக்கும் போகுது. நாம தென்காசியில் இறங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு 1/2 hour 45 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. 1/2 hour தான் செங்கோட்டை ரீச் ஆயிடும். ஸோ காலையில அரௌண்ட் 6 மணிக்கு ரீச் ஆகும்னு பாக்குறேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு. இடையில
சேலம் மதுரையில ஹால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற சிட்டில எல்லாம் வந்து பைபாஸ்லயே போயிடுவாங்க. சேலம் மதுரை பெரிய சிட்டிங்கிறதுனால உள்ள போயிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போறாங்களா என்னன்னு. நம்ம ஹோசூர்ல இருந்து செங்கோட்டை பஸ் எடுக்கிற டைம்லயே பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் பஸ்ஸும் நமக்கு பேரலா வந்துட்டு இருக்குங்க. அங்க பக்கத்துல நிக்குது பாருங்க, இது நம்ம போற செங்கோட்டை பஸ், இது வந்து எர்ணாகுளம் பஸ். சேலம், கோயம்புத்தூர், திருச்சூர் வழியா எர்ணாகுளம் வரைக்கும் போறது. பெங்களூர் டு கேரளா. மக்களே, டின்னருக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் பிரேக்குங்க. நம்ம வீட்டுல இருந்தே சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டோம். தக்காளி சாதம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ். நல்லா இருக்கும், நல்ல காம்பினேஷனா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம வீட்டுல இருந்து கொண்டு வந்துக்கலாமே. கிளம்புற அன்னைக்கு அடுத்த நாள்ல இருந்து எப்படி வெளியே தான் சாப்பிட்டாகணும். அதனால ஃபர்ஸ்ட் நாள் டிராவலுக்கு மட்டும் யூஸ்வலா நான் வந்து வீட்டுல இருந்தே பேக் பண்ணி கொண்டு வந்துடுவேன். அழகா பஸ்ல சாப்பிட்டே போகலாம். ஸோ சூப்பரா சாப்பிட்டு நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர்ல இருந்து எடுத்து கிருஷ்ணகிரியில ஒரு டின்னர் பிரேக்கும் முடிச்சுட்டு நாம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் வந்துட்டு நாம கிளம்பியாச்சுங்க. இப்போ கிருஷ்ணகிரியில இருந்து பாத்தீங்கன்னா இனி தர்மபுரி, தோப்பூர், கணவாய், சேலம். ஓகேவா? சோ சூப்பரா ஒரு குட்டி தூக்கம் போட்டுலான்னு நினைக்கிறேன் உண்ட மயக்கத்துல. சோ கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. சோ இந்த ஜங்ஷன் தான் வந்து முக்கியமான ஜங்ஷன். ஓகேவா? ஒரு சைடு வந்து உங்களுக்கு பெங்களூர் போற ஹைவே இருக்கும், அது பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு சென்னை போற ஹைவே, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சேலம் போற ஹைவே. சோ முக்கியமான ரோட்ஸ். அது இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம குப்பம் போற ஹைவே. சோ ஆந்திராவையும் கனெக்ட் பண்ணும், கர்நாடகாவையும் கனெக்ட் பண்ணும், தமிழ்நாடையும் கனெக்ட் பண்ற முக்கியமான ஏரியா நம்ம கிருஷ்ணகிரி. இந்த பர்டிகுலர் நேஷனல் ஹைவேல இருக்கிற ஜங்ஷன் 2 நேஷனல் ஹைவே வேற ஜாயின் ஆகும். அதனால செம்ம பாப்புலரான ரூட்னே சொல்லலாம். நிறைய லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ். இப்போ வந்து நம்ம தர்மபுரியில இருந்து பாலக்கோடு, ராயக்கோட்டை ஹைவே கட்டிட்டு இருக்காங்க. சோ அது ஃபுல்லா ஆபரேஷனல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேலம் சைடுல இருந்து வர்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ஆல் த வே கிருஷ்ணகிரி வந்து சுத்திட்டு போக தேவையில்லை. பெங்களூருக்குள்ள போறதுன்னா அழகா வந்து நம்ம தோப்பூர் கணவாய் தாண்டி கிருஷ்ணகிரியில இருந்து ராயக்கோட்டை ஹைவே பிடிச்சிட்டு ஹோசூர் ரீச் ஆகி உடனே நம்ம பெங்களூருக்குள்ள ரீச் ஆயிடலாம். கிருஷ்ணகிரியை சுத்தி வர அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகும்.
ஸோ பார்க்கலாம் எவ்வளவு தூரம் வந்து அது ஆப்ரேஷனல் ஆகுதுன்னு. ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஒர்க் முடிச்சிருச்சுங்க. அங்கங்க கொஞ்சம் டெக் டைவர்ஷன்ஸ் இருக்கு, அதுவும் முடிச்சிருச்சுன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த ரூட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, நம்ம கிருஷ்ணகிரி தாண்டணுன்னே வந்து தருமபுரி பக்கத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அநேகமா வந்து தருமபுரிக்குள்ளயும் போயிட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன், தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. ஏன்னா புது பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா, நேஷனல் ஹைவே மேலதான் கட்டி இருக்காங்க. அதனால வந்து இப்போ நிறைய எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், நைட் டைம் டிராவல் பண்ற பஸ்ஸஸ் கூட புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய்கிட்டு தான் போறாங்க. ஸோ ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போயிட்டு போறது வந்து அட்வான்டேஜ் தான் தருமபுரி மக்களுக்கு. கரெக்டுங்க நான் நினைச்சது. ஸோ இங்க நேஷனல் ஹைவேல இருந்து சர்வீஸ் ரோடு எடுத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் போயிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பரா வந்து ஆக்சஸ் பண்ணிருக்காங்க, ஆக்சஸ் வே கொடுத்திருக்காங்க. நம்ம நேஷனல் ஹைவேல இருந்து அழகா சர்வீஸ் ரோட்ல வந்து நம்ம பேக் சைட்ல இருந்து உள்ளுக்குள்ள என்டர் ஆகிற மாதிரியும், ஃப்ரண்ட் சைடு வந்து அதே மாதிரி நேஷனல் ஹைவேல இருந்து சர்வீஸ் ரோடு பிடிச்சு மெயின் ஹைவேக்கு என்டர் ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னே சொல்லணும். நேஷனல் ஹைவே மேல பஸ் ஸ்டாண்ட்ஸ் அமைஞ்சிட்டா இதுதாங்க அட்வான்டேஜ். இப்ப கட்டுற புது பஸ் ஸ்டாண்ட்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் கட்டுறாங்க. நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், கரூர் புது பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம், அது போக பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இதே மாடல்ல தான், நேஷனல் ஹைவே மாடல்ல தான் கட்டுறாங்க. நேஷனல் ஹைவே மேல கட்டுற மாதிரியான ஒரு டிசைன்ல தான். அது போக பாத்தீங்கன்னா சுத்தி வந்து நிறைய பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் வந்து இந்த மாதிரி பார்க்கிங்க்கு எக்கச்சக்கமா வேஸ்ட் ஏரியா கொடுத்து நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நல்லா வைடா இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் இங்க கொண்டு வர ட்ரை பண்றாங்க. நல்லா தான் இருக்கு. பட் ஆனா கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ் தான் நம்ம ஊர்ல பண்ண மாட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தொடர்ந்து கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களா, இந்த கட்டுற இன்டர்நேஷனல் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அப்படியே பாதுகாக்கப்படும். அது எவ்வளவு தூரம் வந்து பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய சிட்டிஸ்ல கிளாம்பாக்கம், பஞ்சப்பூர் மாதிரியான பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் நல்லாவே இருக்கு. ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது ஓபன் பண்ணி. இப்பவும் நம்ம அங்க டிராவல் பண்ணா புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி டயர் 2 சிட்டிஸ்ல இருக்கிற இந்த புது பஸ் ஸ்டாண்ட்ஸையும் வந்து கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, நாம தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளயும் வந்துட்டு பிக்கப் ட்ராப் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ சர்வீஸ் ரோட் பிடிச்சு மறுபடியும் அந்த பிரிட்ஜுக்குள்ள போய் நேஷனல் ஹைவே எடுத்துருவாங்க டுவர்ட்ஸ் சேலம். ஸோ சூப்பரா இருக்குல்ல, ஆக்சஸ் பெரிய லெவல்ல டிராபிக் எல்லாம் ஆகாம ஸ்மூதா சர்வீஸ் ரோட்ல இருந்து உள்ள போயிட்டு மறுபடியும் சர்வீஸ் ரோடு வழியாவே வந்து நேஷனல் ஹைவே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து டிராபிக் ஜாம் ஆகல. ரொம்பவே சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மக்களே, நம்ம தருமபுரி பஸ் ஸ்டாண்டையும் தாண்டி இப்போ மெயின் ஹாட்ஸ்பாட்டான தோப்பூர் கணவாய் தாண்டிட்டு இருக்கோங்க. இது வந்து தோப்பூர் டோல்கேட். டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறம் வந்து நம்ம கணவா வழியா டிராவல் பண்ணுவோம். இப்போ வந்து தோப்பூர் கணவாயில பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. ஏன்னா நைட் நேரம் பாத்தீங்களா எவ்வளவு ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டு இருக்குன்னு. அடிக்கடி வந்து இதெல்லாம் வந்து ஓவர் ஸ்பீட்ல ஸ்கிட் ஆயிடும். அதனால இப்போ வந்து பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. மக்களே, தோப்பூர் கணவாயெல்லாம் தாண்டி நாம சேலம், தர்மபுரிக்கு அப்புறம் சேலம்ல ஒரு ஹால்ட். சேலம்க்கு அப்புறம் வந்து கரூர், திண்டுக்கல் எல்லாம் போவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டு வந்து நேஷனல் ஹைவே மேலதான் இருக்கு. ஸோ போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு, கரூர் புது பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நேஷனல் ஹைவே மேலதான் இருக்கு. எத்தனை பஸ் ஸ்டாண்ட் கவர் பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம், போக போக தான் தெரியும். ஸோ மக்களே, நம்ம சேலம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டியதுதான். குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சா நாம அநேகமா வந்து மதுரை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஹால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எங்க நிறுத்துறாங்கன்னு.
ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ மதுரை சிட்டிக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. நாம ஹோசூர்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா மேஜர் ஹால்ட் வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம்ல இருந்துச்சு. மதுரையில வந்து மிட் நைட் டிராவல் பண்றதுனால பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவாங்களா என்னன்னு தெரியல. அது போக பாத்தீங்கன்னா ஆரப்பாளையம் வழியா போவாங்களா இல்ல மாட்டுத்தாவணி வழியா போவாங்களான்னு தெரியல. நாம வைகையாத்த தாண்டியாச்சு. யூஸ்வலா வைகையாத்து கரையில தான் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆரப்பாளையம் கிராஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். திருமங்கலம் வழியா ஸ்ரீவல்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளுக்குள்ள போய் ஹால்ட் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா போய்கிட்டே இருக்காரு. யூஸ்வலா வந்து ஆரப்பாளையம் தாண்டி சிட்டிக்குள்ள போயிட்டு மாட்டுத்தாவணி மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் தெரியுமா, பெரிய பஸ் ஸ்டாண்டு, அது போயிட்டு தான் போகும். பட் ஆனா இன்னைக்கு என்ன தெரியல, ஐ லவ் மதுரை செல்ஃபி பாயிண்ட் எல்லாம் இருக்கு. இது பார்த்தா நைட் நேரம் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, ஆரப்பாளையம் ஏரியா தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மாட்டுத்தாவணி ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பைபாஸ் எடுத்துட்டு நாம டுவர்ட்ஸ் ஸ்ரீவல்லிபுத்தூர் டிராவல் ஆக போறோம் போல, திருமங்கலம் வழியா. சோ வாட் எவர். சோ பாத்துக்குங்க மக்களே, மதுரையில பேசஞ்சர்ஸ் இருந்தாதான் வந்து உள்ளுக்குள்ள மாட்டுத்தாவணி எல்லாம் போறாங்க. இல்லாட்டி ஆரப்பாளையம் போயிட்டு அப்படியே மேஜர் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எடுத்தது வேற லேட்டா எடுத்தாங்கல்ல மதுரையில. சாரி, மதுரையிலங்கிற பாருங்க, ஹோசூர்ல. பெங்களூர்ல இருந்து ஹோசூர் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 hour லேட் ஆயிருச்சு. இடையில ஸ்பீட் பிக்கப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், பட் எங்கேயுமே பிக்கப் பண்ணல. இன்னும் வந்து நான் ஒரு 1 hour லேட்டா தான் போயிட்டு இருக்கோம். அதனால வந்து எங்கெங்க மேஜரா ஸ்கிப் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டிரைவர் பறந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா மினிமம் 1 hour லேட்டா இருந்தா பரவாயில்ல. அதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே கஷ்டமா தானே இருக்கும். சோ மக்களே, மதுரை தாண்டி நாம டிராவல் பண்ண போறோம் டுவர்ட்ஸ் திருமங்கலம், ஸ்ரீவல்லிபுத்தூர், ராஜபாளையம் ரூட்ல. ஆல்மோஸ்ட் வந்து விடிய போகுதுங்க. அரௌண்ட் 3:30 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து விடிய ஆரம்பிச்சிரும். ஸோ நாம கொஞ்சம் டிராவல் வந்து அதிகாலையில சூரிய உதயத்தோட நாம வந்து டிராவல் பண்ண போறோம். ஃபுல்லாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தாங்க இருக்கும். மதுரையிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் போக ஆரம்பிச்சிட்டாங்கனாவே நம்ம சைட்ல பார்த்தோம்னா ஃபுல்லா வந்து மலை அடிவாரத்துல தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். போது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு குளிர்ச்சியான இரவுல நம்ம டிராவல் பண்றோம். அதிகாலை ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ஒரு சூப்பரான ஒரு இளையராஜா அவர்களோட மியூசிக்கோட டிராவல் பண்ணா இன்னுமே வைபா இருக்கும்ல. சோ வாங்க மக்களே, ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே போலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தென்றலை எண்ணெய் தொடுங்கிற படத்துல இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வந்த சாங். சூப்பரா இருக்கும், வாங்க கேட்கலாம். புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது. புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது. தூது வந்ததோ, செய்தி சொன்னதோ, தூது வந்ததோ, செய்தி சொன்னதோ, நாணம் கொண்டதோ ஏன்? புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது. ஜவ்வாது பெண்ணானது, 2 செம்மீன்கள் கண்ணானது. பன்னீரில் ஒன்னானது, பாசபந்தங்கள் உண்டானது. என்ன சொல்லவோ மயக்கமல்லவோ, கண்ணி அல்லவோ கலக்கமல்லவோ. என்ன சொல்லவோ மயக்கமல்லவோ, கண்ணி அல்லவோ கலக்கமல்லவோ. தள்ளாடும் தேகங்களே கோவில் தெப்பங்கள் போலாடுமோ. சத்தமின்றியே முத்தமிட்டதும் கும்மாளம்தான். புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது. தூது வந்ததோ, செய்தி சொன்னதோ, தூது வந்ததோ, செய்தி சொன்னதோ, நாணம் கொண்டதோ ஏன்? புதிய பூவிது பூத்தது. கல்யாணமாகாமலே ஆசை வெள்ளோட்டம் பார்க்கின்றது. கூடாது கூடாதென நானும் காதோடு சொல்கின்றது. என்னை உன்னிடம் இழுப்பதென்னவோ,
உள்ள மட்டிலும் எடுப்பதென்னவோ என்னை உன்னிடம் இழுப்பதென்னவோ உள்ள மட்டிலும் எடுப்பதென்னவோ தண்டோடு பூவாடுது வண்டு தாகங்கள் கொண்டாடுது உன்னை கண்டதும் என்னை கண்டதும் உண்டாகுமோ தேன் புதிய பூவிது பூத்தது இளைய வண்டுதான் பார்த்தது தூது வந்ததோ செய்தி சொன்னதோ தூது வந்ததோ செய்தி சொன்னதோ நாணம் கொண்டதோ ஏன் புதிய பூவிது பூத்தது இளைய வண்டுதான் பார்த்தது. மக்களே எப்படி இருந்துச்சுங்க? சோ இந்த சாங் பாத்தீங்கன்னா நம்ம லெஜெண்ட்ஸ் எஸ்பிபி அவர்களும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடினது. இந்த படம் கிட்டத்தட்ட 1985ல வந்த சாங். இன்னுமே வந்து கேட்கறதுக்கு எவ்வளவு பெப்பியா இருக்கு பாத்தீங்களா? நம்ம இளையராஜா அவர்கள் வந்து அப்பா நம்ம 80ஸ்ல ஆரம்பிச்சு இன்ஃபேக்ட் 70ஸ்ல ஆரம்பிச்சு 70s 80s 90s இன்னைக்கு வரைக்கும் சும்மா தாறுமாறு தக்காளி சோறு பண்ணிட்டு இருக்காருன்னா அவரெல்லாம் வந்து தெய்வ பிறவின்னு தாங்க சொல்லணும். சோ இந்த மாதிரி ஜேர்னிஸ் எல்லாம் நிறைய பேருக்கு சொர்க்கமாக்குறது வந்து நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக் தான் அப்படின்னு சொல்லலாம். இம்மார்டல்ல சோ மக்களே சூப்பரா விடிஞ்சிருச்சு. ஏர்லி மார்னிங் அப்படியே சூரியன் உதயம் சன்ரைஸ் ஆகிற சமயத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கிரீனிஷா தாங்க இருக்கும். நம்ம தென்காசி ரீச் ஆகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா செம்ம பசுமையான ரூட்டா இருக்கும். வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இன்னும் வந்து நாம ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி ராஜபாளையம் தாண்டி அதுக்கப்புறம் தான் தென்காசி ரீச் ஆகும். சோ நம்ம தென்காசியில டிராப் பண்ணிட்டு நம்ம பஸ் செங்கோட்டை வரைக்கும் போகும். சோ என்டையர் ஜேர்னிமே வந்து வேற லெவல்ல இருக்கும். பெங்களூர்ல இருந்து நம்ம சேலம், மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை டிராவல் பண்ற மக்களுக்கெல்லாம் வந்து இந்த எஸ்சிடிசி பஸ் ஒரு சூப்பரான வரப்பிரசாதம்னே சொல்லலாம். செம்ம குவாலிட்டியா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பஸ் ஜேர்னி. உள்ளுக்குள்ள கம்ஃபர்ட்டும் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம சீட்ல தான் வந்து டிராவல் பண்றோம். அதுவே கம்ஃபர்டபுளா இருக்குன்னா உள்ளுக்குள்ள வந்து ஸ்லீப்பர் சீட்ஸும் இருக்கு. ஸோ ஸ்லீப்பர் சீட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா ஜம்முன்னு தூங்கிட்டே போலாம். நம்ம ஆக்சுவலா வ்ளாக் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வந்து நாம விண்டோ சீட் எடுத்துக்கிறது. சீட்டரா இருந்தாலும் பரவாயில்லாட்டி அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஸ்லீப்பருக்கு போயிட்டா நம்ம டிரைவர் கேபினுக்கு போய் தான் வந்து ஷூட் பண்ணோம். அது அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. இறங்கி இறங்கி ஏறிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ்வலா லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி பண்ணாலுமே வந்து சீட்டர்ல தான் போறது. மக்கள் இப்ப பாத்தீங்களா கோபுரம், இதுதான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரங்க. நம்ம அரசு முத்திரையில இருக்குல்ல அந்த கோபுரம். சோ ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டிட்டு இருக்கோம். கோவிலுக்கு முன்னாடியே தேர் எல்லாம் நிக்குது பாருங்க. இன்னும் பழமை மாறாம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அப்படியே இருக்கு பாருங்க மக்களே. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இன்னொன்னு என்ன ஃபேமஸ்னா நம்ம பால்கோவாங்க. அரசு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கும்ல, பால் சொசைட்டிஸ், அவங்களே வந்து பால்கோவா செஞ்சு விற்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல, ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கிடைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. செம்ம ஆத்தன்டிக்கா சூப்பரா பண்ணுவாங்க. நாம அதிகமா வந்து பால் பொருட்கள் நான் சாப்பிடுறது இல்ல. லாக்டோஸ் இன்டாலரண்ட் ஆயிட்டு இருக்குங்க, வயசாயிடுச்சு போல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லிட்டர் கணக்குல பால் குடிச்சாலும் தயிர் மோரெல்லாம் சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாதுங்க. இப்பெல்லாம் வந்து பால் பொருட்கள் சாப்பிட்டாலும் சரி, தயிர் மோரெல்லாம் நிறைய சாப்பிட்டாலும் சரி, இன்னும் இன்டைஜஷன் ஆகுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அலர்ஜிக் எல்லாம் ஆகுற மாதிரி ஆயிடுது. ஸ்டொமக் இஷ்யூஸ் எல்லாம் வந்துடுது. அதனால நாம குறைச்சாச்சு. பட் ஆனாலும் வந்து இந்த காஃபி, டீ, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் டிராவல் போது குடிக்கிறதோட சரி, வீட்டுல இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பால் பொருட்களை அவாய்ட் பண்ணிடுறோம். பாருங்க நேச்சரே வந்து நம்மள வீகன் ஆக்கிடும் போல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வள்ளல் பெருமானார் வந்தாரு, நம்மள வெஜிடேரியன் ஆக்கிட்டாரு. இப்ப வந்து உடம்பே வந்து லாக்டோஸ் இன்டாலரண்ட் ஆகி வீகன் ஆக்கிடும் போல நம்மள. ஆல்ரெடி வந்து என்ன சொல்றது, நம்ம மிருகங்களோட தோல் பொருட்கள் எல்லாம் வந்த பொருட்களை யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ பால் பொருட்களுக்கும் வந்து பால் பொருட்கள் சாப்பிடாத மாதிரி உடம்பே வந்து அலர்ஜிக் ஆகிடுது. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா பால் பொருட்கள் எடுக்கிறதையும் நிறுத்திடுவோம் போல. எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி லாக்டோஸ் இன்டாலரண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்ன செய்யறது, ஒரு வகையில பார்த்தா நல்லதுதான். நம்ம எப்படியும் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணும். எவ்வளவுக்கு எவ்வளவு மினிமைஸ் பண்ணணுமோ மினிமைஸ் பண்ணி ஸ்டாப்
ஸ்டாப் பண்ணிடணும் ஒரு காலத்துல. அது வந்து நேச்சரே நமக்கு கொடுக்குதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க மக்களே? இப்ப நம்ம ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ ஸ்ரீவில்லிபுத்தூரும் கிராஸ் பண்ணியாச்சு, ராஜபாளையம் கிராஸ் பண்ணியாச்சு. சோ காலங்காத்தால பாருங்க எவ்வளவு ஆம்னி பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலா வந்து சென்னை, பெங்களூர்ல இருந்து எல்லா டவுன்ஸ்க்குமே வந்து ஆம்னி பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுவாங்க, எஸ்சிடிசி பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல நம்ம தமிழ்நாட்டுல. ஸோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இந்த சைடும் தென் தமிழகத்திலயும் வந்து நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் கரெக்டா நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸும் காலங்காத்தால டிராவல் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆம்னி பஸ்ஸஸும் வந்து டிராப் பண்ணிட்டு இருப்பாங்க. மக்களை இப்ப வந்து நாம ராஜபாளையம் டவுனுக்குள்ள இருக்கிறது ஓல்டு பஸ் ஸ்டாண்டுங்க, இது வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு. ஓகேவா? சோ நம்ம பஸ் வந்து 2 பஸ் ஸ்டாண்டையும் கவர் பண்ணுது, வேற லெவல்ல. சித்திரப்பூ பூத்திருக்கு பாருங்களா பஸ் ஸ்டாண்ட சுத்தியும் நிறைய. சித்திரப்பூனா அந்த சிவனுக்கு உகந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க. கொன்றை பூவை தான் வந்து சித்திரை பூன்னு சொல்றேன். ஓகேவா? என்னடா சித்திரப்பூன்னு நினைக்காதீங்க. சோ மக்களே வாங்க, ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, ஒரு பிரேக் எடுக்கலாம். மக்களே காலையில 6:30 மணி ஆகுதுங்க. நாம ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஆக்சுவலா 6:30 மணிக்கெல்லாம் நம்ம தென்காசி ரீச் ஆயிரும் அப்படின்னு இருந்துச்சு ஸ்கெட்யூல்ல. பட் பஸ் வந்ததே 1 hour லேட்டு ஹோசூருக்கு. பெங்களூர் டிராஃபிக் இல்லை. ஸோ இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் தென்காசி ரீச் ஆகிறதுக்கு. மக்களே நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பக்கம்லாம் வந்தா எல்லா பக்கமுமே வந்து பால்கோவா வித்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் இந்த சைடு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிவே வந்து பால்கோவா தயாரிச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். இந்த பக்கம் வந்தா வாங்கி வீட்டுக்கு கொண்டு போங்க, சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜபாளையத்தையும் தாண்டி தென்காசி மாவட்டத்துக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க பாத்தீங்கல்ல தென்காசி மாவட்டத்தோட பசுமைய. மக்களே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஊர்களுங்க தென்காசி மாவட்டத்துல. யூஸ்வலா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லுவேன். மேல இருந்து பாத்தீங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட சில பகுதிகள், ஸ்ரீவில்லிபுத்தூர் சைடு, அது பக்கம்
அது போக பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் எல்லாம் உண்மையிலேயே கொடுத்து வச்சாங்க. எஸ்பெஷலி வந்து மலை அடிவாரத்துல இருக்கிற ஏரியாஸ் இருக்கும் தெரியுமா இந்த மாவட்டங்கள்ல. சோ அதெல்லாமே வந்து அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களா இருக்கும். அதுல தென்காசி மாவட்டமும் வந்து அடிச்சுக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த பஸ் போகுது பாருங்க, செங்கோட்டை டவுன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கேரளா மாதிரியே இருக்குங்க. ஃபுல்லா நம்ம சுத்தி சுத்தி பாக்குற இடங்கள் எல்லாமே வந்து நிறைய நீர்நிலைகள், அது போக பாத்தீங்கன்னா அடர்த்தியான காடுகள், தோப்புகள்னு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க வந்தாவே போதும் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும், அந்த காத்துல ஃப்ரெஷ்னஸ் தெரியும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வர அந்த தென்றல் காட்டு இருக்கும் தெரியுமா, அது வந்து அவ்வளவு இனிமையா இருக்கும். அதனாலதான் நான் பாட்டே பாடியிருக்காங்க, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் இந்த ஏரியால இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளை தான் வந்து பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல பொதிகை மலை. சோ அது இந்த ஏரியால தான். ஏன்னா வந்து நம்ம அகஸ்திய முனிவர் எல்லாம் தவம் செஞ்ச இடம், வாழ்ந்த இடம். அவர் தென் தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பொதிகை மலையில இருந்தாரு அப்படிங்கிறது தானே ஹிஸ்டரி. சோ அதனால வந்து இந்த பிளேசஸ்ல நிறைய கோவில்கள், தெய்வீக தலங்கள் எல்லாம் இருக்கும். அகத்தியருக்கு நிறைய கோவில்கள் எல்லாம் இருக்கும். சோ ரொம்பவே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதின்னு வச்சுக்கோங்களா. பாண்டிய நாட்டுல பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியும். அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டீங்க பாருங்களா, தூரத்துல காத்து வேற வீசுமா. செங்கோட்டை கேப்னு ஒண்ணு இருக்கும் நார்த்ல. எப்படி வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கம் பாலக்காடு கேப் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல, அது மாதிரி இங்க வந்து செங்கோட்டை கேப்னு ஒரு குட்டி கேப் இருக்குங்க. அந்த வழியில தான் வந்து நம்ம தென்மேற்கு பருவமழை எல்லாம் கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வரும். ஓகேவா. சோ பாலக்காடு கேப் வழியா வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி, பெங்களூர் எல்லாம் வந்து நல்லா குளிர்ச்சி ஆகிற மாதிரியே இங்க வந்து செங்கோட்டை கேப் வழியா வர்ற தென்றல் காற்று, மேற்கு தொடர்ச்சி மலைகள்னால குற்றால மலை கேள்விப்பட்டிருப்பீங்க. குற்றால சாரல், செங்கோட்டை எல்லாம் வந்து பசுமையா இருக்கிற காரணமே வந்து இந்த செங்கோட்டை கேப், மலையில இருக்கிற கேப் வழியா வர அந்த தென்றல் காற்றுனாலதான். இங்க பாருங்களா, ஆல்ரெடி வந்து மேகங்கள் தவழ்ந்துட்டு லைட்டா மழை பெஞ்சிருக்கும் போல. ஊரே வந்து ஈரமா இருக்கு. இங்க கிராஸ் பண்ண உடனேவே உங்களுக்கு அந்த குளிர்ச்சி தெரிய ஆரம்பிச்சிடும். ராஜபாளையம் தாண்டி நீங்க தென்காசி மாவட்டத்துக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த சேஞ்ச் வந்து விசிபிளா உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் சவுத்துல பாத்தீங்கன்னா நம்ம வள்ளியூர் தாண்டி நம்ம கன்னியாகுமரி என்டர் ஆகும் போது அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்க. கிளைமேட், இயற்கை சூழல் எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். அதுதாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளோட என்ன சொல்றது, ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம் நமக்கு. அதனால நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளை எல்லாம் என்ன செய்யணும்னா அப்படியே நம்மளோட தாய் மாதிரி போற்றி பாதுகாக்கணும். என்ன சொல்றீங்க? ஏன்னா நம்ம ஊர்ல ஓடுற அத்தனை நதிகளுக்கும் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தாங்க சோர்ஸ். சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சிற்றாறு தானே குற்றால அருவியா விழுது தென்காசி மாவட்டத்துல. சோ சிற்றாறுலாம் போய் நம்ம தாமிரபரணி ஆத்துலதான் ஜாயின் பண்ணிடும் நினைக்கிறேன், திருநெல்வேலிக்குள்ள. சோ அதனால மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல, மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த ஊர்கள் எல்லாமே வந்து கொடுத்து வச்ச ஊர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ மக்களே, நம்ம தென்காசி சிட்டிக்குள்ள என்டர் ஆகி இப்போ நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே என்டர் ஆயாச்சுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 2 ரூட் இருக்கு செங்கோட்டை போறதுக்கு தென்காசியில இருந்து. குற்றாலம் வழியா, இன்னொன்னு வந்து இளஞ்சி வழியாவும் இன்னமும் போவாங்க. சோ எந்த ரூட்ல போகும்னு தெரியல இந்த பஸ். சோ மக்களே, தென்காசி வந்தாச்சு, வாங்க இறங்க ரெடி ஆகலாம். மக்களே, டைம் கரெக்டா 8 மணி ஆகுதுங்க. நாம தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. இந்த பஸ் வந்து செங்கோட்டை வரைக்கும் போகுதுங்க. இன்னும் இங்கிருந்து வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் செங்கோட்டை ரீச் ஆகிறதுக்கு. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க ஜேர்னி. தென்காசி கிளைமேட் பாருங்களா, வேற லெவல்ல இருக்கு. தென்மேற்கு பருவமழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மே லாஸ்ட் வீக்ல இருக்கோங்க. நம்மளை இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டான் செங்கோட்டைக்கு. சோ மக்களே, நம்ம ஹோசூர்ல இருந்து தென்காசி வரைக்கும் வந்த இந்த எஸ்இடிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from தென்காசி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.